ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹர்ஷா சித்தார்த். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பராசக்தி மியூசியம் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா வள்ளுவர் கோட்டத்தில் இருக்குது. நானும் என் தம்பியும் தான் இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி. இது வந்து ஒரு அழகான 90s கிட்ஸ்க்கு தேவையான ஒரு மியூசியம் மாதிரி சொல்லலாம். இங்கே ஒரு அழகான ட்ரெயின் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பானை, அப்புறம் பாயில் செய்கிறதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்புறம் அந்த காலத்தில் வந்து எப்படி இருக்குமோ தேட்டர்லாம் அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வள்ளுவர் கோட்டத்தை பார்த்துட்டு அப்புறம் வந்து மியூசியம் உள்ள போகலாம். இங்கே வந்து அறம் பொருள் இன்பம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது பார்த்தா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்குங்க. அதனால தான் எங்கள் அப்பா சொல்லிட்டு இருக்காரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. இந்த தேரை பார்த்திங்கன்னா திருவாரூர் தேர் மாதிரியே இருக்குங்க. இப்போ ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். திருவள்ளுவர் இருக்கார், அவரை போய் பார்க்கலாம் போங்க. எல்லாருமே இங்கே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க எக்ஸிபிஷன் பார்க்கறதுக்காக. இங்கே வந்து சூப்பராக இருக்குங்க உள்ள. இப்போது இங்கே வந்து அந்த தேராண்டை வந்து யானை இழுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது 7 அடின்னு சொல்கிறாங்கங்க. இங்கே வந்து நிறைய படம்லாம் எடுத்திருக்காங்க. சரி வாங்க, ரொம்ப நேரம் இதே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம எக்ஸிபிஷன் போகலாம். இதே எக்ஸிபிஷனுக்கு வந்து கூட்டமாக இருக்குன்னு நினச்சி போனால் வந்து இங்கே கூட்டமாக இல்லை, உள்ளே அதிகமாக கூட்டம் இருந்துச்சு. அழகாக வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உள்ளே வந்து தேரை பார்த்திங்கன்னா வியூ அழகாக இருக்குங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. இதோட என்ட்ரி ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். இதை நம்ம ரயில் மியூசியம் பார்த்துருக்க மாதிரி இருக்குங்க. ரயில் மியூசியமில் வெள்ளை ரயில் மாதிரியே இருக்குது. சரி இப்போ வந்து உள்ளே என்ட்ரி வாங்க உள்ளே போகலாம். என்னையும் என் தம்பியும் எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு வந்தாருங்க. உள்ளே வந்தால் டிக்கெட் ஆஃபீஸ்ன்னு அழகாக வச்சுருக்காங்க. அந்த காலத்து பெட்டி, அப்புறம் வந்து இந்த ரயில்வே ட்ராக்லாம் போட்டிருக்காங்க. அழகாக இருக்குங்க பார்க்க. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் மாதிரி தெரியுது. ஷூட்டிங்கில் யூஸ் பண்ண திங்ஸ் மாதிரியே இருக்குங்க பார்க்க. இப்போ வந்து உள்ள ட்ரெயினில் வந்து போகிற மாதிரி இருக்குது. இது ஒரு அழகான விண்டேஜ் மியூசியம் மாதிரி அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து உள்ள வந்து பெல்லு, அப்புறம் த நேஷ்னல் ரயில்வே இதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து ட்ரெயின் உள்ளே போகிற மாதிரி ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க. இப்போ என் பின்னாடி இருக்க எல்லா பெட்டியும் வந்து லெதரில் பாதிலாம் செஞ்சுருக்காங்க. அப்புறம் வந்து கட்டையை செஞ்சுருக்காங்க. அழகாக இருக்குங்க அதெல்லாம். இங்கே வந்து உட்கார்றாம ஃபஸ்ட்டெல்லாம் உட்கார வச்சாங்க, இப்போ இல்லை, உட்காரவே வைக்கலைங்க. நின்றுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஒரே கூட்டமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளில போயிட்டோம். இப்போ வந்து வெளில வரலாம். இப்போ அந்த காலத்தில் மொழி புரட்சி அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கான படம்லாம் இருக்குது. எங்கள் அப்பா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு, நானும் அப்படியே பார்த்துட்டு இருக்கேங்க. சரி வாங்க வெளில போகலாம். வெளிலையும் கொஞ்சம் பெட்டி வச்சுருக்காங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க.
போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அறிவிப்பு நோட்டீஸ் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் சிவகார்த்திகேயன் அவங்க ஃபோட்டோலாம் இருக்குது, அதர்வா அவங்க ஃபோட்டோலாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து முக்கியமான சீன் மாதிரியே இருக்குங்க. இதை பார்த்தா அழகு காவல் நிலையம்னு எழுதியிருக்காங்க. இங்கே ரிக்ஷா மாதிரி அழகாக இருக்குது, அது மாதிரி செட்டப் பண்ணி போட்டிருக்காங்க. கோலி சோடா, அப்புறம் வந்து காய்கறிலாம் வச்சுருக்காங்க. திலகர் திடல்னு அழகாக எழுதியிருக்காங்க. இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆஃபீஸர் உட்கார்ற மாதிரி வச்சுருக்காங்க. டெலிஃபோன்லாம் இருக்குது, அப்புறம் வந்து துப்பாக்கிலாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து போர்டு போட்டிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் போர்டு. இப்போ வந்து நம்ம வந்து காய்கறியை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து உண்மையான காய்கறி, இப்போ வளருது தான், அப்போ வளர்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அழகாக சூப்பராக இருக்குங்க பார்க்க. அப்படியே ஒரு கடையில் வந்து வாங்குற மாதிரியே இருக்குது. விட்டால் யாரும் இல்லைன்னா நானும் என் தம்பியும் ஜாலியாக விளையாடுவோம், அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு. இங்கே வந்து பராசக்தி அப்புறம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து வாழைக்காய், அப்புறம் வந்து பூசணிக்காய், அப்புறம் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க காயெல்லாம். அப்புறம் இங்கே வந்து சிப்ஸு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து காசு, இதெல்லாம் வந்து காசு. வந்து இந்த கோலி சோடா மட்டும் காசு இல்லை, அது போய் பார்க்கலாம். கரெக்டாக நாங்கள் கோலி சோடா போய் வாங்கலான்னு பார்த்தா அப்போ தான் போய் தீர்ந்துச்சுங்க. என்ன பண்ணுறது, சரி எதுக்கு வந்தோமோ அது இல்லை. அப்புறம் இங்கே வந்து கார் இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த காரில் உட்கார வச்சாங்க, இப்போ க்ரௌட் அதிகமாக வந்ததுனால உட்கார வைக்கல. இப்போ வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக அனுப்புகிறாங்க. அப்புறம் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரம்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், நாங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே அழகாக இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அந்த காலத்து காரு அழகாக விண்டோவே இல்லாத மாதிரி, அழகாக ப்ரூஃபே இல்லாத மாதிரி வச்சுருக்காங்க. மேலே அப்போலாம் வந்து 3 பேர் சீட்டில் உட்கார்ற மாதிரி பின்னாடியும் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த காரில் வந்து வரத்துக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண முடி எல்லாம் சிவகார்த்திகேயன், ஜிவி பிரகாஷ் அவங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க உட்காந்து. அப்புறம் மெயில் சர்வீஸ். இங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஏசி காற்று வந்துச்சா ஜாலியாக என் தம்பியும் நானும் அங்கே நின்றுட்டு காற்று வாங்கிட்டு இருந்தோம். இப்போ மரம் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க, அச்சஸ்லாம் மரம் மாதிரியே இருக்குது, ஆனால் இதெல்லாம் பார்க்க அட்டை மாதிரி தான் தெரியுது. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், நேஷ்னல் ரேடியோ கடை மாதிரியே இருக்குங்க. அழகாக எல்லா ரேடியோவும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஹீரோயின் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆன் ஏர் சூப்பராக இருக்கு. இப்போ வந்து நம்ம வெளில வந்து அந்த பானை செய்கிறத போய் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த பானை, அப்புறம் வந்து இந்த குட்டியாக இரும்பு மாதிரி அழகாக வந்து இந்த பக்கெட் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஒருத்தர் இருந்தார், இங்கே பானை செய்யறவர். அவர் எங்கேயோ வெளில போயிருக்காராம் சொன்னாங்க. அவர் வந்து அப்படியே உட்காந்துட்டு செஞ்சுட்டு இருப்பாரு, நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. அப்படியே இலைலாம் அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸில் செஞ்சுருக்காங்கங்க, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம உள்ள தேட்டர் உள்ள போகிறோங்க. தேட்டர் உள்ள ஃபஸ்ட்டு இங்கே வந்து அழகாக தக்ஷ நட்சத்திராவில் பார்த்தா மாதிரியே இருக்குங்க. அங்கே கொஞ்சம் வந்து இருக்க மாதிரியே வச்சுருக்காங்க இங்கேயும்.
பாரம்பரிய செட்டிநாடு வீடு மாதிரியே இருக்குங்க பார்க்க. நம்ம சின்ன வயசில் ஓட்டின சைக்கிள்லாம் இருக்கோங்க, சின்ன வயசில் ஓட்டுவோம்ல அதெல்லாம் வச்சுருக்காங்க. நடவண்டி அதான் வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு குழந்தை அழகாக ஓட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் அது எங்கே வரதில்லை, ஒரு சில இடத்துல தான் இருக்கும். அதனால் பார்ப்பாங்களாம் ஜாலியாக விளையாடிங்கிறாங்க அதில். இப்போ வந்து அந்த டென்ட்டு கொட்டாவில் போக போகிறோம். அந்த தேட்டர் சொல்லலாம், அதுதான் அது உள்ளே தான் போக போகிறோம். இது எங்கள் அப்பா வந்து என்கிட்ட நிறைய சொல்லியிருந்தாரு, இங்கே நாங்கள் போகணும், ஜாலியாக இருந்துச்சு, சின்ன வயசுலலாம் மண்ணில் உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஃபோட்டோ டக்குன்னு எடுங்க, மேலே நிற்கக்கூடாதுன்றதுக்கு சொன்னாங்களா, ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு ஓடிட்டோங்க நாங்கள். இப்போ நம்ம அந்த தேட்டர் கோட்டாவில் போக போகிறோம். இங்கே வந்து சிவாஜி பராசக்தி இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அது அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே டிக்கெட் கவுண்டரில் வந்து ஆடவர் மகளிர் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி கிடையாது. இங்கே வந்து டிக்கெட்டில் வந்து நாங்கள் உள்ளே எட்டி பார்த்துட்டு இருந்தோம் என்ன இருக்குது அப்படின்ட்டு யாருமே இல்லை. அப்போல்லாம் வந்து பெஞ்சில் உட்கார்றவங்க 50 பைசா, அப்புறம் வந்து சேரில் உட்கார்றவங்க சேரில் உட்கார்றவங்க 1 ரூபா. அப்போது 1 ரூபா அப்போ அதிகமாக இருக்கிறதுனால 1 ரூபா அப்போ வந்து வச்சுருக்காங்க. கோலி சோடா தான் எங்கள் அப்பா கேட்குறாரு, இல்லைன்ட்டாங்க பாருங்க, காலி ஆகிடுச்சுன்னாங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா எங்கள் அப்பா ஜாலியாக போகிறாரு உள்ளே. அந்த காலத்தில் பார்த்தது இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படின்றதுனால. 28 தாங்க லாஸ்ட்டு, அதனால் நீங்கள் நாளைக்கே போயிடுதுங்க. 10 மணி வரைக்கும் இருக்குது, நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். மதியம் 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் போய் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துடுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, விண்டேஜ் காலத்தில் பார்த்தா மாதிரியே. இங்கேயும் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டாக போயிட்டோங்க. இங்கே வந்து அழகாக லைட் செட்டப்ஸ்லாம் போட்டு அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஒரே ஸ்டோரியாக சொல்லிட்டு இருந்தார், இங்கே உட்காந்து பார்த்தோம், அங்கே பண்ணோம், இது பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து வெளில வந்துட்டோம். வெளில வந்து இங்கே ஒரு அழகாக ஒரு போஸ்டர் வச்சுருக்காங்க இவங்கள படத்தோடது. இப்போ வந்து இங்கே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே பின்னாடி புக் ஸ்டோர் மாதிரி அழகாக வச்சாங்க. அங்கே யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அப்புறம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், புக்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து லாஸ்ட் டேட்ங்க, கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சூப்பராக இருந்துச்சு, விண்டேஜ் காலத்தில் இருக்க மாதிரியே. இங்கே வந்து அங்கே காலத்தில் இருந்த மாதிரியே போட்டிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் பாருங்கள், அதே மாதிரி ட்ரெஸ்ஸு. இதே வீடியோ டீட்டெயிலாக வேணும்னா எங்கள் அப்பா சேனல் ஒன்று இருக்குது, மல்டி மாஸ்டர்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வெளில போகிறோம்.